லைவ் அப்டேட்டு லைவ்ல ரஞ்சித் வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணி விட்டார். ஏன்டா என்னை பேச விட மாட்டீங்களா, என் கருத்தை வந்து சொல்ல விட மாட்டீங்களா, நான் என்ன லூஸாடா அப்படின்னு சொல்லி இப்படி தலையிலலாம் அடிச்சுக்கிட்டு அவர் வாட்டில் வந்து டென்ஷன் ஆகிட்டார். நான் முதல் ரஞ்சித் வந்து டென்ஷன் ஆகி பார்க்குறேன். ரஞ்சித் வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து பண்ணிட்டாரு வேற லெவல். ஆனால் ரஞ்சித் சார் அவர்கள் வந்து கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வெடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜாங்கம் டாஸ்க் வந்து நடக்குது இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு உண்டான பேர் என்ன அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கான். வேங்கை நாடுங்கிறான், புலி நாடுங்கிறான், கறி நாடுங்கிறான். அப்புறம் வந்து இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி சொல்லிகிட்டே இருக்குது, ரணவ் வந்து சொல்கிறான், அருண் வந்து சொல்கிறான். இதில் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு நாட்டு பேரை வந்து சொல்கிறாரு, சோழ நாடு சேர நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து இவன் சொல்கிறான், அருண் சொல்கிறான், இந்த மாதிரி அரசியல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் தான் வந்து ரஞ்சித் அவர் நிற்கிறார். அவரும் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, சொல்ல வந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் தடுத்தடுத்து ரணவ் ஃபஸ்ட்டு பேசுகிறான், அருண் பேசுகிறான், முத்துக்குமார் பேசுகிறான், ஆனந்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வந்து டென்ஷன் ஆகி அவர் வாட்டில் வந்து போகிறாரு. அப்புறம் போகும்போது சார் ஏன் சார் போகிறீங்க அப்படிங்கும்போது தான் சரியான டென்ஷன் ஆகிட்டார். ஏன்டா நான் வந்தேருந்தே பேசிட்டே இருக்கீங்க, நான் ஏதாவது சொன்னால் கேட்குறீங்களாடா, நான் என்ன லூஸாடா அப்படின்னு சொல்லி தலையிலே வந்து அடிச்சுக்கிட்டாரு. நான் பேசுகிறேன், ஆனால் கஜக்குன்னு ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணார். பேர் வைக்கிறீங்க, அந்த பேரை வந்து ஒரு நல்ல பேரை வைங்க, எந்த பேர் வேணால் வைக்கலாம். இது வந்து ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் வந்து இந்த பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாது. எந்த பேரை வேணால் வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போயே யோசிச்சு கடகடன்னு ஒரு பேர் வைக்கணும் அவசியம் இல்லை. நான் காலையில் வரையும் டைம் இருக்குது, மெதுவாக நிதானமாக யோசித்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம். அதனால் எந்த அவசரமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பேர்களை வந்து யோசிச்சு வைங்க. அது நல்ல பேராக இருக்கணும், செழுமையான நாடாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நம்ம வந்து இருக்கிறோம், ராஜாவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தாண்டா நான் சொல்ல இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், என் கருத்தை வந்து பதிவு பண்ண விடுங்கடா, நான் எப்போயுமே பேச வந்தால் என்னை வந்து பேச விட மாட்டீங்களடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு பார்த்தோன்னே சாக்கு, ரஞ்சித் சார் உங்களுக்கு கோவமெலாம் வருமா அப்படிங்கிற மாதிரியான அப்படி தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டார்ல. ஆனால் அங்கே வந்து அப்படி தான் நடந்துச்சு. ரஞ்சித் அவர்களை வந்து பேச விடாமல் குறுக்க அருண் பேசி, ரணவு பேசி, முத்துக்குமரன் பேசி, ஆனந்தி பேசி அவரை ட்ரிகர் பண்ணி விட்டால் யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்கள்ல, அப்படி தான் கோவப்பட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.